2 நண்பர்கள் தவளை நண்பர்கள் அழகாக தோட்டத்துக்குள்ளே துள்ளி துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருக்குன்னு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம விளையாடுவோமா? ஒரு குடிசை வீடு இருக்குது, அந்த குடிசை வீட்டுக்குள்ளே போய் நம்ம விளையாடுவோமா அப்படின்னா அந்த குடிசை வீட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணி உள்ளே போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே 2 பாத்திரத்தில் பால் இருக்குது. அப்படி ஜம்ப் பண்ணி விளையாடி நான் அதுக்குள்ளே நான் குதிக்கிறேன், நீ இதில் குதிக்கிறியா அப்படின்னு டமக்குன்னு உள்ளே போய் குதிச்சிட்டாங்க. குதிச்சா பால் இருக்குது. அதில் தப்பிச்சாதான் இவங்க உயிர் பிழைக்க முடியும். ஒருத்தர் டப்பன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா, ட்ரை பண்ணுவோம் எப்படினாலும் தவுவோம் அப்படின்னு. தான் முயற்சி பண்ணு ஒருத்தர் பாவம் பக்கத்தில் ஷட்டர் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, முயற்சி பண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தவளை அச்சோ என்னால் முடியாது நம்ம சாக போகிறோம் அச்சோன்னு தன்னுடைய முயற்சியை கைவிட்டுருது. தொடர்ந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுல பாலுக்குள்ள, அந்த தவளை அந்த இதை பாலை வெண்ணையாக மாற்றிடுச்சு. நாள் பட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துருச்சு. ஐயோ என்னால் முடியாதுன்னு இருந்துச்சுல, அந்த தவளை தன்னுடைய அந்த முயற்சி பண்ணும் திறனை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதோடைய மூச்சும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, எந்த விதத்துலேயும் சரி, தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டே இருந்தால் நம்ம ஒரு கட்டத்தில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி டக்குன்னு பல உயரங்களை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த 2 தவளைகள் தருகிற பாடம். ஓகே, நான் டீ சாப்பிட போகிறேன். நீங்கள் டீ சாப்பிட வரீங்களா? நல்லா இருக்கு டீ. தேங்க்யூ. மனங்கள் மலரட்டும். நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா, சேல்ஸ் கோச் மற்றும் லைஃப் கோச். வாழ்க.